பிரியதர்ஷினி மேமோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு பேலஸ்க்கு வந்த ஃபீல் இருக்கு. எனக்கும் அதுதான் இன்ஸ்பிரேஷன். வீடு கட்டும் போது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளானிங். ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கணும். சைல்ட்ஹுட் போட்டோஸ். This is actually ஜவஹர்லால் நேரு அண்ட் இது எங்க மாமா. அந்த காலத்துல இந்த போட்டோ எடுத்தது இன்னைக்கு டிஓபி. ஸோ இது பேக்யார்ட். ஒரு சின்ன பிளஞ்சின் பூல் இருக்கு. இங்க ஃபுல்லாவே பிரான்ஸ் கலெக்ஷன். டான்ஜோர் பெயிண்டிங்ஸ்ங்க. அண்ட் இந்த பெயிண்டிங்கை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உங்க ஹஸ்பண்ட் வரைஞ்ச. ஆமாங்க. We go even to a 5-star hotel, no? It's not up to our standard. இந்த மாதிரி வீடே வச்சிருந்தா எப்படி 5-star ஹோட்டல் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. இந்த சொல்லுவாங்கல்ல, திடீர்னு பார்த்தா ஃபாரின்குள்ள வந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80s அதுக்கு அப்படி போன மாதிரி இருக்கு. பிரிட்டிஷ் காலத்து நிறைய பில்டிங்ஸ் சென்னையில் இருக்கு. ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணிட்டு நம்ம ஒரு ஹவுஸ் டிசைன் பண்ணா நார்த் சைடுல இருக்கிற செட்டப்ல இருக்கு. இப்போ மவுண்ட் ரோடு இந்த மாதிரி சைடுல நிறைய பில்டிங்ஸ். இது இக்கிபோத்திம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் இருக்கு. இக்கிபோத்திம்குள்ள பாத்தீங்கன்னா இப்படிதான் ஃபீல் ஆகும். ஆமா, அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆயிட்டு தான், அந்த மாதிரி பில்டிங்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது அதான் இந்த வீடு. அண்ட் இந்த பெயிண்டிங்கை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உங்க ஹஸ்பண்ட் வரைஞ்ச. ஆமாங்க. எஸ். யா. ஸோ ஹிஸ் நேம் இஸ் கார்த்திகேயன் அண்ட் அவர் ஹீஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். பர்டிகுலர் வாட்டர் கலர்ஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணுவார். ஸோ அவர் இந்த கொரோனா டைம்ல பண்ண ஒரு பெயிண்டிங். ஒரு ஃபோட்டோகிராஃப் இருந்தது. ஒரு ஜிப்சி லேடி, ஓல்டு ஜிப்சி லேடி சின்ன மங்கியை பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க. பாரிஸ் கார்னர் அந்த மாதிரி ஏரியால. ஸோ இந்த போட்டோவை அவர் பெருசா ஒரு வாட்டர் கலரா ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. டான்ஸ் ரொம்ப இது பண்றவங்க நடராஜ சிலை அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா, அது கரெக்ட் தான். இது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நீங்க சுத்தி பார்க்கும்போது பாப்பீங்க, there's lot of bronzes. ஸோ இந்த நடராஜ சிலை கூட இட்ஸ் a bronze sculpture. ஸோ எங்க கலெக்ஷன்ல இருக்கிற ஒரு சிலை தான் அது. நீங்களே பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க மேம். அங்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மியூசியம்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஃபுல்லாவே பிரான்ஸ் கலெக்ஷன். இந்த பிரான்ஸ் கலெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களை கலெக்ட் பண்றோன்ற ஆசை எப்போத்துல இருந்து வந்தது? இது ஆக்சுவலி எங்க மதரோட கலெக்ஷன். அவங்களுக்கும் ஒரு ஆன்டிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கலெக்ஷன் ஆக்சுவலி நான் கலெக்ட் பண்ணல, நான் எடுத்து வச்சுட்டு பாதுகாப்புறேன். திஸ் இஸ் எங்க மதரோட கலெக்ஷன். இதுல என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா ஆன்டிக் பீஸ் இந்த காளி தான். ஓகே, இந்த காளி ரொம்ப ரஸ்டிக்கா இருக்கும். ஒரு வில்லேஜ் இது மாதிரி இருக்கும். அந்த நடராஜர் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அதோட அந்த லிம்ஸ், கை கால் எல்லாம் ரொம்ப ரிஃபைண்டா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வில்லேஜ் காட சும்மா செதுக்கிற மாதிரி இருக்கும். இட் won't be ஒரு லைக் கருப்புசாமி அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கும். ரொம்ப ஃபினிஷிங், அந்த ஃபினிஷிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும். அந்த ரஃப்பா இருக்கும். ஸோ அது வெரி ரேர். ஒரு பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ல யூஸ்வலா ரொம்ப ரிஃபைன்டு பீசஸ் கிடைக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸ். இதுதான் உங்களோட பூஜை ரூம். இது ஆக்சுவலி ஒரு ஒரிஜினல் ஆன்டிக் டோர். ஓகே, ஒரு வீடோட டோர் இது. ஓகே, அந்த பழைய 200-year-old ஹவுசஸ் எல்லாம் இருக்கும் இல்ல, அந்த பழைய காலத்து ஹவுசஸ், அதோட ஆக்சுவல் கார்வ்டு டோர் இது. இதுக்கு ஆக்சுவலி ஒரு டோர் கூட இருந்தது. அந்த டோரை எடுத்து நான் ஒரு டைனிங் டேபிள் ஆக்கியிருக்கேன். ஓகே, இது ஒரிஜினலா என்னோட வீட்டில், எங்க மதர் வீட்டில் ஒரு சின்ன பொட்டிக் ஷாப் வச்சிருந்தேன். அந்த பொட்டிக் ஷாப்ல இதை ஒரு மிரர் ஆக்கியிருக்கேன். பட் இப்போ என்னன்னா அந்த ஷாப் இல்லை இப்போ. ஸோ என்னோட பூஜை ரூமோட வாசப்படி ஆக்கியிருக்கேன். சூப்பர். உள்ள போய் பார்க்கலாம். யா, ப்ளீஸ் கம்.
இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து ஒரு மாதிரி இப்போத்தி ஃபோட்டோஸ் மாதிரியே ஃபீல் ஆகலையே, இல்லை கொஞ்சம் பழைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் அப்படிதான். ஃபோட்டோஸ் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டான்ஜோர் பெயிண்டிங்ஸுங்க. ஓகே, ஆக்சுவலி கையில் செஞ்ச பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் புது பெயிண்டிங்ஸ், புதுசாக ஐ மீன் லைக் இப்போ லாஸ்ட் 10 years 15 yearsல செஞ்ச ஒர்க்ஸ் இதெல்லாம். சரிங்களா, இது வந்து ஒரு ஆன்டிக். These are two old, very old paintings. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டேமேஜ் ஆயிருக்கு, இங்கெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இது முருகர் அண்ட் இது வந்து விஷ்ணு. ஸோ இது இந்த 2 பெயிண்டிங்ஸில் சில டேமேஜஸ் இருக்குது, பட் தி ஆர் மை பார்ட் ஆஃப் மை கலெக்ஷன். ஓகே. ஸோ இது பேக்யார்ட், ஒரு சின்ன பிளஞ்சின் பூல் இருக்குது. எங்கள் சிட் அவுட் ஏரியா இங்கே ஈவினிங் டைமில் பியூட்டிஃபுல் காற்று இருக்கும். ஸோ நைட் டைமில் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போட்டு இங்கே உட்காந்து டின்னர் இங்கே தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தோம்னா வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அகாமடேட் பண்ணக்கூடிய இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளேயும் வெளியிலும் அப்படியே போயிட்டு வரலாம். ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளை என்டர்டெயின் பண்ணலாம். ஓகே, நைஸ். இதுல வந்து இது குளிக்கலாமா மேம்? இல்ல இதுதானா? இல்லப்பா, அது ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கு, ஆஃப் கோர்ஸ் குளிக்கலாம். எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இப்படி ஒரு வீடை வச்சுக்கிட்டு எப்படி மேம் வெளியில போக தோணுது? வெளியில போவீங்க? ஆமா, போக ஐ மீன் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். when we go even to a 5-star hotel, no, it's not up to our standard. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு எப்படி 5-star ஹோட்டல் வந்து இல்ல, அதுவும் நல்லா இருக்கும். ஆனா அது வந்து வாவ் என் ஒரு ஃபீலிங்கே வராது. ஓகே சரி ஓகே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நைஸ். சூப்பரா இருக்கு மேம் இந்த இடம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக? இது வந்து ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டிக்காக தாங்க. இது வந்து லைக் அ செட் பிளான்ஸ் வந்து ரொம்ப அதுதான் வந்து ஒரு வீட்டுக்கே ஒரு அழகு. ஓகே, ஸோ பிளான்ஸ் ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூ ஹாவ் டு ரியலி என்ன சொல்கிறது, டேக் கேர் ஆஃப் தெம். நிறைய அந்த மில்டியூ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வரும், அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலர் பவுடர் மாதிரி, அதெல்லாம் பிளான்ட்ஸ் அப்படியே கொன்னிடும். ஸோ அது மெயின்டைன் பண்ணோம், அதுக்கு பெஸ்டிசைட்ஸ் போடணும். ஸோ ஆனால் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். இதுதான் உங்களோட அந்த டிவி ஸ்பேஸில் மேம்? ஆமாம், இங்கே வந்து படம் பார்க்குறது. இங்கே பாப்பா வந்து ஷீ வாட்சஸ் டிவி அண்ட் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்காக அவங்க பார்ப்பாங்க. பர்டிகுலர்ல ஏன் இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு ஃபேமிலி ஏரியா ஆக்சுவலி. ஓகே, எல்லா ரூம்ல இருந்தும் இங்க வந்து கனெக்ட் ஆயிக்கலாம். ஆமா, கனெக்டா வீட்டுக்குள்ள வீட்ல இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ சம்மர் டைம்ல எப்படி இருக்கும் மேம்? ஏன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, ஸோ நல்ல ஜில்லுன்னு காத்தெல்லாம் உள்ள. இல்லை, அது வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணால் நல்லா கிராஸ் வென்டிலேஷன் வரும், பட் அதர்வைஸ் இட் கெட்ஸ் ஹாட் ஒன்லி. இது வந்து உங்க பாப்பாவோட ரூம். ஸ்டடீஸ் இதெல்லாம் இங்கே தான், ஆனால் தூங்குறது வந்து ஷி கம்ஸ் டு உங்க கூட. என்ன படிக்கிறாங்க மேம்? இப்போ வந்து 5th இருக்காங்க. இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இதுதான் மேம் நான் கேட்கணும்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து டோர் ஓபன் பண்ணி ஃபேஸ் பார்த்துக்கலாம். யா, இட்ஸ் ஆக்சுவலி விண்டோ. இது வந்து ஒரு இந்தோனேசியன் விண்டோ. விண்டோ இல்லை, சாரி, மிரர். ஓகே, டிசைன் லைக் அ விண்டோ. ஸோ இது ஓப்பனாக கூட இப்படி வைக்கலாம், இல்லைன்னா அப்படி மூடி கூட வைக்கலாம். எப்படி மேம் தேடி தேடி இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா டக்குன்னு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இது வந்து என்னோட கலெக்ஷன் தான். நான் ஆஸ்திரேலியாவில் பல வருஷம் இருந்தேன். ஸோ இந்தோனேசியன் ஐட்டம்ஸ் நிறைய அங்கே வரும். ஓகே ஓகே, அங்கேருந்து. ஸோ நான் அப்போ வாங்கினேன். ஸோ இது உங்கள் ரூம்? எஸ். வீடு கட்டும்போது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளானிங், ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கணும். அப்போல்ஸ்டர்ட் பெட் ரொம்ப பிடிக்காதுன்னா அந்த குஷன் பெட்னு சொல்லுவாங்க. ஓகே, பின்னாடி. ஸோ இந்த பெட் எனக்கு பிடிச்சது. ஸோ இந்த பெட்டுக்கு மேட்சாக கொண்டு வரதுக்கு மற்ற திங்ஸ் எல்லாம் அமைஞ்சுது. நைஸ். இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் கவர் பண்ணிட்டு நல்ல ஒரு ஏசியை போட்டு படுத்தா செம்மையா இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் பாப்பா 2 பேரும். இது என்ன செட்டப்? இது வந்து இட்ஸ் அ ரைட்டிங் டெஸ்க். சரிங்களா, இந்த ரைட்டிங் டெஸ்க் வந்து எங்கள் அப்பாவோட ரைட்டிங் டெஸ்க். ஸோ அவர் இட்ஸ் அ செட்டிநாட் ஸ்டைல் ரைட்டிங் டெஸ்க். நிறைய திங்ஸ் எல்லாம் வைக்கலாம். நமக்கு இங்கு அந்த காலத்தில் இங்கு பேடு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ட்ராயர்ஸ் இருக்கும், ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அண்ட் எழுதுறதுக்கு இடம்.
மேம் இது எல்லாமே உங்க ட்ரெஸ் தானே? ஸ்டூடியோ இந்த மாதிரி இதெல்லாம் போய் பார்க்கும்போது இப்படி மாட்டி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இல்லை என்னன்னா ஒரு இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்க வரீங்க, இதே மாதிரி 10 people will come to take interviews. நான் ஒரே ட்ரெஸ் போட முடியாது, புரியுது? அதை மாத்திட்டே நான் ஒரு ட்ரெஸ்ல போய் 10 இன்டர்வியூ எடுக்கலாம். ஜென்ஸுக்கு அது ரொம்ப ஈஸிங்க. அவங்க வந்து ஒரு டிஷர்ட் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே போயிடுவாங்க, சரிங்களா? ஆனா லேடிஸ்க்கு அப்படி அந்த ப்ரிவிலேஜ் இல்லைங்க. நாங்கள் எப்பவுமே ஒரு டீசென்ட் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியிலனா வி ஹாவ் டு லுக் இது. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண நான் எந்த ட்ரெஸ் வாங்கினா கூட நான் வந்து அது ஈஸியாக தூக்கி போட மாட்டேன். ஸோ சம் ஆஃப் தீஸ் 15 வருஷம் 15 இயர்ஸா 17 இயர்ஸா என்கிட்ட இருக்கிற இவ்வளவு டெய்லி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல. எனக்கு எதுவும் இதெல்லாம் பார்த்தா அது இப்போ புதுசு இன்னைக்கு தான் வாங்கணுன்ற ஒரு இல்ல. ஒரு வாட்டி நம்ம இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது. இது பாருங்க, இந்த இது வந்து நான் டெய்லி போட முடியுமா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா போடுவேன், அதுக்கப்புறம் இன்னும் வேற ஏதோ ட்ரெஸ் போடுவேன், அப்புறம் திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு இதை ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ என்ன சொல்றேன்னா நான் அது வந்து யூஸ் ஆகிடாது. இட் வில் பி இன் குட் கண்டிஷன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ட்ரெஸ் இருந்தா நம்ம அடிக்கடி ஏதாவது ஃபங்க்ஷன் போய்கிட்டே இருக்கலாம். ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு. இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு. இது என்ன மேம் பழைய இதுவா? இது வந்து யூஸ்வலா நம்ம எல்லாம் வீட்டில் இருக்குமே ஒரு இரும்பு பீரோ. ஸோ இந்த இரும்பு பீரோவோட ஸ்டோரி என்னன்னா, இது வந்து எங்க தாத்தா பாட்டியோட இரும்பு பீரோ. இது ஒரு ஆன்டிக் பீஸ் சொல்லலாம். இதை வந்து ஒயிட் அடிச்சிருக்கேன், ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் இது கூட எல்லாமே சேரத்துக்கு. ஸோ இது அவங்க மெமரிஸ்ல வச்சு இதெல்லாம் வந்து கெட்டு போகாது. உள்ள இந்த லாக் அண்ட் கீ. ஆமா, லாக் அண்ட் கீ இன் குட் கண்டிஷன். அந்த காலத்துல they built things to last 100 years. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது எனக்கு பாத்ரூம். You can have a look. பாத்ரூம் கர்டன் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட்ல நான் ரொம்ப பண்ணி நீங்கள் சிரிப்பீங்க தெரிஞ்சா, புத்தர் எல்லாம் பார்த்தீங்கல்ல அந்த போர்ஷன். ஸோ இங்கே வந்து நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஆக்சுவலி கிளாஸ் அப்படி சுற்றி வரும்னு நினச்சேன். ஸோ அது வந்து இது வந்து ஓப்பனாக விட்டால் அந்த ஓப்பன் பண்ணால் அந்த பிளான்ட்ஸ் கூட இங்கே தெரியும்னு எனக்கு ஒரு ஐடியாவில் கிளாஸ் போட்டேன். அப்புறம் ஐயோ அங்கே வந்து யாராவது வேலை வந்துட்டாங்கன்னா எல்லாம் இங்கே பாத்ரூமில் நடக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ கர்டன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது செட்டப் இங்க ஒரு கிரீன், இது ஒரு பேலஸ்க்கு வந்த ஃபீல் இருக்கு. ஒரு ஆமா, எனக்கும் அதுதான் இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி அந்த பழைய லலித் மஹால் அந்த மாதிரி எல்லாம் பிளேசஸ் போனா அந்த மாதிரி பாத்ரூம்ஸ், லக்ஷ்மி பாத்ரூம் பழைய டைல்ஸ் போட்டு. இந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெரஸ்ல செட் பண்ணிருக்கீங்க. இது எதுக்கு யூஸ் பண்றீங்க? இங்க ஒரு சவுண்ட் பார்ஸ்லாம் இருக்கு. இது எங்கள் மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் ஏரியா. ஸோ இங்கே வந்து நைட்ல வி வாட்ச் சம் மூவிஸ் எல்லாமே பார்ப்போம். ப்ரொஜெக்டர் வச்சுட்டு இங்கே பார்ப்போம். நைஸ். ஸோ இங்கே ஃபுல்லாக சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ். வெரி நைஸ் பிக்சர்ஸ். தீஸ் எல்லாம் எங்கள் பழைய வீட்டில் இருந்து கொண்டு வந்தது. ஆல் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். இது வந்து நீங்களா மேம் சின்ன வயசுல? ஆமாம், நானும் என் பிரதரா. ஓகே ஓகே. ஒரு கபில் தேவ் ஃபேனா? அந்த காலத்துல கவாஸ்கர் அண்ட் கபில் தேவ் தான் வந்து ஃபேமஸ். இது நீங்களா? இது என்ன நான் இது these two are my youngest brother. இது இதெல்லாம் என்னோட சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ். அதுவும் நீங்க? அப்போ என்ன காலேஜ் படிச்சிட்டு இருந்தீங்க? யா காலேஜ்ல செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து என்னோட காலேஜ் கிளாஸ்மேட். அவரு இன்னைக்கு டிஓபி. அவர் பேர் வந்துட்டு ஷம்மி சண்முகம். ஓகே. 96 படத்தோட டிஓபி அவர். 96 அண்ட் ரௌத்ரம் அந்த படம். ஸோ அவர் அந்த டைமில் வந்துட்டு கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஃபோட்டோ எடுத்தார். இது என்னோட ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ, அவருக்கும் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ. ஆனால் அவர் செம்மையாக எடுத்திருக்காரு பாருங்க. அவரோட ஃபர்ஸ்ட் மாடல் நீங்கள் தான் இல்லை? ஆமாம், ப்ரொஃபஷ்னலாக ப்ராப்பராக எடுத்த ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ இதுதான். ஓகே. இவங்க இது வந்து இந்திரா காந்தி வந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது எங்க மதர் வந்து இந்த கிரீடம் வந்து அவங்களுக்கு வச்சு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ரீசன்னால அந்த டைம்ல எடுத்த ஒரு ஃபோட்டோ அவங்க ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க.
இந்த போட்டோ கூட ஐ வாண்ட் டு சே சம்திங் அபவுட் இட். திஸ் இஸ் ஆக்சுவலி ஜவஹர்லால் நேரு. நேரு அண்ட் இது எங்க மாமா இங்க பாட்டி. அந்த காலத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கெல்லாம் யார் வேணாலும் போகலாம். நோ செக்யூரிட்டி, நோ நத்திங். ஈவினிங்ல வந்து எல்லாரும் ஜனங்க வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போன டைம்ல எடுத்த ஒரு போட்டோகிராஃப். இங்க பாட்டியும் மாமாவும் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு மீட் பண்ணாங்க. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது உங்க வீடு. வந்து ட்ரீம் வீடு இப்படிதான் இருக்கும் கட்டினா அப்படின்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களை வந்து இங்க கூப்பிட்டு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777.